வீட்லேயே பர்கர் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்ட்டி கொடுத்து அசத்தலாம் வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது மூணுத்தையும் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மசிச்சிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் 4 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். காயில் நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இல்லைனா கட்லெட் ரொம்ப எண்ணெய் பிடிச்சிரும். பர்கர் சைஸ்க்கு நம்ம ஃப்ளாட்டாக தட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 hour கழித்து எடுத்து நான் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் மேலே தூவி விட்டேன். 2 சைட்லையும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பண்ணியும் இந்த மாதிரி பட்டரில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லெட்யூஸ் வச்சு அதுக்கு மேலே கட்லெட் வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆர்கானோ மேலே அப்படியே தூவி விட்டேன். அதுக்கு மேலே டொமேட்டோஸ், திரும்ப ப்ரெட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ரெட்டுக்கு மேலே திரும்ப நம்ம ஆனியன்ஸ், குக்கும்பர் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். திரும்ப சீஸ் லேயர் வைக்கிறேன். திரும்ப கட்லெட், அதுக்கு மேலே ப்ரெட். இது நல்லா ஹெவியாக இருக்குங்க. இந்த ஒரு பர்கரே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு அடல்ட்டுக்கு. இந்த வீக்கெண்ட் அப்போ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye friends.